தொகுதி மறுவரையறை இந்த பிரச்சனையை தமிழக வெற்றிக் கழகம் எப்படி கையாண்டுச்சு? இந்த வீடியோ குறைந்தபட்சம் 2 நிமிஷமாச்சு போகும். உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணலாம். ஓகே, தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற ஒரு மசோதாவை நாங்கள் கொண்டு வரோம், இந்த பில்லை நாங்கள் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாஜக பார்லிமெண்ட்டில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் அதை எதிர்க்கிறாங்க. திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள் சொல்லிட்டு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மற்ற எதிர்கட்சிகள் எல்லாமே எதிர்க்கிறாங்க. இந்தியா அலைன்ஸை தாண்டி அதை எதிர்க்கிறாங்க. சரிங்களா? விஜயும் அதை எதிர்க்கிறாரு. விஜய் அதை எதிர்த்து ட்வீட் போட்டிருக்காரு. ரொம்ப கிளியரா ஒன்றிய அரசு இதை கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுக்கடுத்து இங்க தமிழ்நாட்டில் இப்ப தேர்தல் நடந்துட்டு இருக்கிற நேரத்திலையும் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்போ சிஎம் ஸ்டாலின் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த மசோதாவுடைய நகலை எரிக்கிறாரு. கருப்பு கொடி வீட்டுக்கு வீடு நீங்க கருப்பு கொடி கட்டி இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிங்க அப்படின்னு சொல்றாரு. அவரு கருப்பு சட்டை போடுறாரு. பிரச்சாரத்துல ஃபுல்லா கருப்பு சட்டை தான். இங்கிருந்து திமுக மற்றும் திமுக இந்தியா அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த எம்பிக்கள் எல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி நீங்க இது தொடர்பா பேசுங்க, நமக்கு தேர்தல் பண்ணி அதுக்கு அடுத்துதான் அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா விஜய் என்ன பண்ணாப்லன்னா, அந்த ஒரு ட்வீட்டுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை. என்ன தெரியுமா சொன்னாரு? வீட்டுக்கு வீடு விசில் கோலம் போடுங்க அப்படின்றாரு. இங்க வீட்டுக்கு வீடு கருப்பு கொடி கட்டுங்கன்னு சொன்னா அவர் வீட்டுக்கு வீடு விசில் கோலம் போடுங்கன்னு சொல்றாரு. விஜய் இப்படி ஒரு ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாரு. அந்த மேடையில கூட இது தொடர்பா அவர் எதுவுமே பேசல. இது தொடர்பா இல்ல மத்திய அரசு இப்படியான ஒரு விஷயத்த வச்சிருக்கு, அதை நம்ம எதிர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கட்சிக்காரங்களுக்கோ அல்லது இதை பார்த்து அதாவது அவர் பேசுறத பார்த்துட்டு இருக்காங்களே அந்த மக்களுக்கோ வச்சு ஏதாவது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாரான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. சரி, அதுக்கு அடுத்து அந்த பிரச்சாரத்திலேயாச்சும் ஏதாவது பேசினா, அதுக்கப்புறம் ஒரு பிரச்சாரத்துக்கே வரல. வந்திருந்தா தானே பேசுவார். யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுக்கு எந்த அரசியல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த மசோதா முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் இந்தியா அலைன்ஸும் ரொம்ப மிக முக்கியமான வேலை பார்த்துருக்காங்க.